கடாசு கேக் மட்டும் கொஞ்சம் போதுமல்ல எடுக்கும். அப்படியே போதும் படி. எப்படி வந்துருச்சு? சூப்பர். எப்படி? ஓகே. இப்போ இது ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க மயில் உட்காந்துட்டு இருக்கு, அதை பாட்டி உட்காந்து பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ இன்னைக்கு வந்துட்டு நம்ம ஒரு குல்ஃபி மாதிரி, அதாவது நம்ம குச்சி ஐஸ்கிரீம் சாப்பிடுவோம்ல, அதுதான் செய்ய போறோம் ஓரியோ பிஸ்கட்ல. ஓகேவா பாட்டி? எப்படி இருந்து? ஈஸியா கஷ்டமா? கொஞ்சம் ஈஸி தான். கொஞ்சம் ஈஸி, ரொம்பவே ஈஸி தானே பாட்டி? அதெல்லாம் பிஸ்கட் போட்டு இது பண்ணி அது முந்திரி எல்லாம் பொடி பண்ணி தொட்டு அவ்வளவுதான். அதுதான் துஜுக்காது எங்களுக்கு. அதுதான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். வெரி 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 ஈஸி. அதுக்கு தேவை ஒண்ணுதான். 3 வந்துட்டு ஒரு எங்க வீட்டுல 3 கிடையாது, 2 பேர் தான். உனக்கும் அவருக்கு மட்டும்தான். இல்ல நான் சாப்பிடக்கூடாது தானே. அப்புறம் 2 5 ரூபாய், 5 ரூபாவா, அது 10 ரூபாவா, 10 ரூபாய் ஓரியோ பேக்கெட் சின்னது இருக்கும்ல, அதை மட்டும் வாங்கிக்கோங்க. இப்ப நம்ம வாங்க சட்டுன்னு அதை எப்படி செய்யறதுன்னு நம்ம போய் பார்ப்போம். ஓகேவா பாட்டி? ஓகேமா. ஆனா அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்க புதுசா பாக்குறீங்களா? அப்ப மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பட்டன் அமுத்துங்க, வீடியோ ஃபுல்லா பாருங்க, ரெசிபிஸ் எல்லாம் ட்ரை பண்ணுங்க. பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்காக ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. கண்டிப்பா பிடிக்குமா, தட்டு வாங்கம்மா. ஓகேமா, வாங்க நாம இப்ப அந்த ஐஸ்கிரீம் எப்படி செய்யுதுன்னு போய் பாப்போம். நாங்க போய் எங்க முருகனை பார்த்துட்டு வரோம். முருகா 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 முருகா, சீக்கிரம் பிரச்சனை எல்லாம் முடிட்டு முருகா. நாங்க புட்டுக்குட்டி தூக்கிட்டு பழனிக்கு மருதுமலைக்கு வரணுமே, சீக்கிரம். கண்ணை திறந்து பாரு முருகா. ஒரு கண்ணு திறந்து ஓ மயிலங்க, உனக்கு கண்ணு அசைக்கிறது உனக்கு இங்க தெரியுது. அப்படியா பாட்டி? கண்டிப்பா. அந்த அளவுக்கு உனக்கு ஷார்ப் ஆயிடுச்சா? ஓகே. வர முருகா, கூடி சீக்கிரம் புட்டு குட்டிக்கும் குஞ்சு மணிக்கும் காவி வேஷ்டி கட்டிட்டு அரோகரா அரோகரா கந்தனுக்கு அரோகரா, கந்தனுக்கு அரோகரா, முருகனுக்கு அரோகரா, வேல் வேல் வெற்றி வேல் 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 வீரவேல்னு சொல்லிட்டு வரணும். சரி வா பாட்டி போலாம். முருகா நாங்க போய் டிஷ் செய்யறோம், ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பி எங்களுக்கு. பாட்டி ரக்க விரிக்க போகுது போல. அங்க பாரு பாட்டி, நல்லா விரிக்க போகுது போல. இரு பாட்டி, அது விரிக்குதா இல்லையான்னு பாப்போம் தோகைய. நான் தான் சொல்றேன்ல. சரி வா போலாம் பாட்டி. ஆமா நாங்களும் முருகை தோகை விரிச்சு ஆடுவான்னு பாக்க. ஏன்னா இப்ப இன்னைக்கு கொஞ்சம் கிளைமேட் சில்லுன்னு இருக்கு. சில்லுன்னு இருக்கு, ஆடுவாங்கன்னு பார்த்தா ஆட மாட்டேங்கிறாரே. ஓ சிக்னல் கொடுக்குறாரு. வா ஹாய் முருகா. காத்து நல்லா சில்லுன்னு தானே பாட்டி அடிக்குது, ஆனா ஆட மாட்டேங்குது. இப்ப வாங்க நம்ம டிஷ் செய்ய போயிடலாம். என்ன புட்டு குட்டி ஸ்லீப்பிங், புட்டு குட்டி ஸ்லீப்பிங். நம்ம அதுக்குள்ள டிஷ் செய்ய பாட்டி அவங்க எந்திரிக்கிறதுக்குள்ள வாடி அப்படின்ட்டாங்க. நம்ம செய்யலாமா? வாங்க பாட்டி வாங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் 2 10 ரூபீஸ் ஒரே பேக்கெட் எடுத்துருக்கேன். ஒன்று அவருக்கு, இன்னொன்று பாட்டிக்கு. ஸோ இது 2 இப்போ என்ன பண்ணலான்னா, இன்னும் உடைய மாட்டேங்குது. இந்த மாதிரி நல்லா வடிச்சுக்கோங்க பூரிக்கட்டையில. பூரிக்கட்டை கூட இல்லை, எதுல வேணா நீங்க போட்டு வடிச்சுக்கலாம். என் பாட்டி ஒரு கல்லு, நான் ஒரு கல்லு. என் பாட்டி குண்டிகள் எடுத்திருக்காங்க, நான் பூரி கட்டு எடுத்திருக்கேன். வெரி குட் வெரி குட் வெரி குட். தட்டு 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 நல்ல தட்டு நல்ல தட்டு நல்ல தட்டு நல்ல தட்டு. ஓகே. என் பாட்டி ஸ்ட்ராங் லேடி. பிஸ்கட் உடைக்கிறேன்னு பிஸ்கட்டே பிச்சுட்டாங்க கவர். இப்போ மேலே மட்டும் சரி ஓகே பாட்டி, மேலே மட்டும் இப்போ கத்திரிக்கோல் வச்சு கட் பண்ணிடலாம். வீடியோ நான் பிடிக்கிறேன்.
இப்படி துளிக்குதானே தெரியுதா பாரு. கண்டிப்பாக நீ உடைக்குது போடு கட் பண்ண தெரியுது. வெரி குட். ஓகே, கட் பண்ணிட்டோம் பாருங்க. ஓகேவா? ஓகே, இது நான் ஒரு பாட்டுக்கு ஒரு கிளாஸ் வச்சுட்டேன். ஓகே பாட்டி? ஓகேம்மா. இப்போ எனக்கு ஒரு கிளாஸ். ஊருக்கட்டு. ஓகே ஓகே, 2 கிளாஸ்ல நம்ம வச்சுட்டோம். இப்போ வந்து இதுல பால் ஊற்றணும். ஸோ நான் வந்துட்டு இது சின்ன கிளாஸ் பால் எடுத்திருக்கேன். கொஞ்சம் இதில் ஊற்றிக்கிறேன் பாருங்க. 1/4 ஊற்றிருக்கேன். இதில் ஒரு 1/4 ஊற்றிக்கிறேன். இது உறிஞ்சிரும். ஏன் பாட்டி பிஸ்கட் தானே, உறிஞ்சிரும். சரி சரி. இங்கே பாருங்க, இப்போ 1/2 கிளாஸ் ஆயிடுச்சா? இது இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். பாரு உரியுது பாரு, உரியுது பாரு, மொட்டை விடுது பாரு. தெரியுதா? தெரியுது. இதுலேயும் பாரு, இப்போ சுத்தமாக இல்லையா? தெரியுது. இது சுத்தமாக இல்லையா? இல்லை இல்லை. இப்போ திருப்பி இதில் பால் ஊற்ற போகிறோம். ஓகே ஓகே. கூப்பிடுறா பாட்டி. இப்போ இதில் வந்து 2 நம்ம குச்சி ஐஸ். ஸோ இவர் வந்து வாங்கிட்டு வந்துருக்காரு 30 ரூபான்ட்டு. வந்துட்டு புட்டு. இப்போ இதில் 1, இதில் 1. போ பாட்டி. எங்கள் புட்டு சிக்னல் கொடுத்துட்டோம். ஸோ இப்போ பாருங்க, 2 வச்சாச்சு, இதுலேயும் வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலாம்னா ஒன்றுமே இல்லைங்க, வெரி சிம்பிள், வெரி சிம்பிள். என்ன பண்ண போகிறோன்னா, இதை வந்துட்டு அப்படியே ஃப்ரீசரில் ஒரு 2 மணி நேரம் வந்துட்டு ஃப்ரீசரில் வைக்க போகிறோம். அது ஃப்ரீஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ நம்மளோட ரைஸ் வந்து 3/4 ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு 10% தான் இருக்குது. குச்சியில் ஒட்டிக்காதான்னு நினைக்கிறியா? குச்சியில் ஒட்டாதுன்னு நினைக்கிறியா? சூப்பராக ஒட்டிக்கும். ஆமாம், பார்க்குறியா? 2 மணி நேரம் வெயிட். இப்போ மணி எவ்வளோ பாட்டி? 5:30. மணி எவ்வளோ பாட்டி? 5:30. மணி வந்து இப்போ 5:30. ஓகேவா? இங்க பாரு, இங்கே உட்காந்து சித்த நேரம் அது மட்டும் தோகை மட்டும் விரிச்சு ஆடி இருந்ததுன்னா அவ்வளோதாங்க. பாரு, தோகை விரிச்சு ஆடின மாதிரி உட்காந்துருக்கு பாரு. உன்னாலதான் பாட்டி. என்னடி என்னால போய் நீ கொஞ்சம் மணி 5:30, 6:30, 7:30 மணிக்கு பார்ப்போம். ஓகே ஓகேம்மா. அது மட்டும் நம்ம போய் இதனால போய் மயில ரசிக்கலாம். முருகா என்ன முருகா, தோகையை விரிச்சு ஆடுவேன். நானும் வெயிட் பண்ணிட்டே இருக்கேன். என்ன வாங்கினா? பிஸ்கட் எடுத்தா, ஊரி கட்டை எடுத்தா, ஒரு பக்கம் பறி பிடிச்சிட்டா, நீ அடியேன்னா நான் என்ன செஞ்சேன், அந்த கொலாதி இருக்குதல்ல, குட்டுக்கல் கொலாதி, அது எடுத்து ஜஞ்ச ஒரு பக்கம் பிஞ்சு போட்டேன். உடஞ்சிருச்சா? லேசா கால் தான். அப்புறம் 2வது அது எடுத்து கொஞ்சம் பால் ஊற்றி அது என்னமோ போட்டு குச்சி வச்சு பிரிட்ஜில் வச்சிருக்கோம். ஓ, உடஞ்சிருச்சா? அந்த இது செய்யறேன்ட்டு, ஐஸ்கிரீம் செய்யறேன்ட்டு. உடையிலப்பா, இது காய்தான் வெய் பிஸ்கட் காய் தான். பறித்து நூண்டு போயிடுச்சு. நான் அந்த கல்லு வச்சு தட்டுனதுக்கு. இப்போ ஏதோ ஒன்று பண்ணி வச்சிருக்கீங்க, பார்க்குறேன் இன்னும் நேரத்தில். டேஞ்சர். இப்போ நாங்கள் டின்னர்லாம் செஞ்சாச்சுங்க. நானும் பாட்டி சாப்பிடணும், அவருக்கு ஊட்டி விட்டாச்சு. இப்போ நம்ம ஐஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ரெடியாக இருக்கு. ஆனால் அதுக்கு டாப்பிங் பண்ணணும். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இவர் வந்து டைரி மில்க் சில்க் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ அதுலேருந்து 2 கியூப் மட்டும் எடுத்திருக்கேன், 4 டோட்டலாக. ஸோ இது வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, உருக்க போகிறோம் பாகு மாதிரி. ஸோ அதை எப்படின்னு காட்டுருவாங்க. இப்போ வந்து கீழே நான் ஒரு தண்ணி வச்சுருக்கேன். அந்த தண்ணி வந்து கொதிக்க மேலே வந்து இது சூடு வந்துட்டு ஆவி படப்பட இந்த சாக்லேட் வந்துட்டு அப்படியே உருகும். இப்போ பார்த்தீங்களே உருகுதில்ல, அந்த மாதிரி ஃபுல்லாக உருகும் பாருங்க. சூப்பரா? இதான் இப்படி தான் உருகும். இது அப்படியே நம்ம வந்துட்டு பாகு மாதிரி ஃபுல்லாக லிக்விட் ஆகிற மட்டும் பிடிச்சிக்கோங்க. இப்போ பாருங்க, உருகுது. சூப்பர்ல பாட்டி. ஓகே 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 நல்லா உருகுது பாட்டி. பார்த்து இது கவுந்தது பாரு, கீழே இருக்கிறது. இது இருக்காது. பாருங்க, நல்லா உருகுது. இது நல்லா அப்படியே லிக்விட் ஆகணும்.
மெதுவா பாட்டி கை சுட்டுக்க போற. பாருங்க உருகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஒரு டம்ளருக்குள்ள ஊற்றிடலாம் இதை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு கிளாஸில் அதை போட்டுட்டேன். நம்மளுடைய ஐஸ் வந்துட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என் பாட்டி வந்து கேட்டே இருக்காங்க இது எப்படி ஒட்டுன்ட்டு. இப்போ பாருங்க எப்படி பண்ணுறேன்னு. பாட்டி நீ வீடியோ எடு. எடுக்கிறியா? அப்படியே போதும் பாட்டி எப்படி வந்துருச்சு? சூப்பர். எப்படி? ஓகே. ஸோ இப்போ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்? இந்த நம்ம டம்ளர் வச்சுருக்கோமா, என் பாட்டிக்கு வந்து நட்ஸ் போடக்கூடாது. ஸோ அதனால நான் வந்துட்டு இதை நல்லா இப்படி முக்கிறேன். எப்படி இருக்கு பாட்டிமா? ஓகே ஓகே ஓகே. உனக்கு வந்துட்டு அந்த இது வேண்டாம்ல? வேண்டாம், எனக்கு கடிக்க முடியாதுல்ல. ஸோ அதனால இது அப்படியே நம்ம ஒரு தட்டுக்கு வச்சிடலாம். சின்ன கட்டுறோம்மா. ஸோ இது நம்ம வந்து ஒரு சின்ன பிளேட்ல வச்சுக்கலாம். ஏன்னா திருப்பி இதை நம்ம வந்துட்டு ஃப்ரீசர்ல வைக்கணும். அதுக்காக ஒன்று ரெடி. இப்போ அவருக்கு வந்து நட்ஸ் போடணும். கட். ஸோ இப்போ வந்துட்டு எங்களுடைய அந்த டைரி மில்க் சில்க் அது பத்தலை. ஸோ அதனால என்ன பண்ணிட்டேன்னா ஒட்டுமொத்த சாக்லேட் அத்தனை டைரி மில்க் சில்க்லையும் போட்டு நான் வந்து உருக்கிட்டேன். ஏன்னா பாட்டிதே பார்த்தீங்கன்னா பாதி தான் வந்துருக்கு பாருங்க, பாதி இன்னும் நனையில. ஸோ அதனால ஃபுல்லாகவே போட்டுட்டேன். இப்போ வந்து இதில் நம்ம டிப் பண்ணிடலாம். பாட்டிக்கு வந்து பிளெயின் வேணும் பாருங்க. வாவ் பாட்டி எப்படி இருக்கு? சூப்பர்னு சொன்ன முட்டை கொடுத்தனால. ஆமா ஆமா இங்க பாருங்க பாட்டியோட பிளெயின் சாக்கோ ஓரியோ சாக்கோ வந்து சூப்பரா இருங்க பாட்டி. அவங்களுக்கு கேஷ்யூ நட் வேணுமா? ஸோ இவருக்கு வந்துட்டு அது கருக்கு முறுக்கு இருக்குன்றதுனால நாங்கள் வந்துட்டு இதில் கொஞ்சம் நிலக்கடலை வந்துட்டு போட்டிருக்கோம். நீங்கள் இதுக்கு பதிலாக வந்துட்டு முந்திரி போட்டுக்கலாம், ஆல்மண்ட் போட்டுக்கலாம், எது வேணால் போட்டுக்கலாம். இப்போ வந்து பாட்டி ஸ்பூன் எடுத்துருங்க. ஸோ இப்போ இதில் வந்துட்டு இவருக்காக வாவ் ஃபுல்லாக கோட் பண்ணுற மாதிரி பண்ணிக்கோங்க. பாட்டிக்கு பிளெயின், அவருக்கு வந்துட்டு கிரவுண்ட் நட். ஸோ இது அப்படியே இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு ஃப்ரீசரில் 2 மினிட்ஸ் வச்சுக்கோங்க. அது செட் ஆகிட்டோம். சூப்பரா இருக்கு. என்ன பண்ண என்ன பண்ண என்ன பண்ண ஸோ அந்த இதுல கிண்ணத்துல இருந்தது என் பாட்டி நல்லா எடுத்து சாப்பிட்டுட்டாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் இருக்கு. இதை நீ சாப்பிட்ற அப்படின்னு சொல்றாங்க. இப்ப என் பாட்டி இன்னும் டின்னர் சாப்பிடல. ஏன்னா ஐஸ்கிரீம் வேணுமா, அதுக்காக இன்னும் சாப்பிடாம வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஐஸ்கிரீம் செட் ஆகிறதுக்குள்ள நானும் பாட்டி டின்னர் சாப்பிடலாம்னு சொல்லிட்டு உட்காந்துட்டோம். பாட்டி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. வாங்க சாப்பிடலாம், சப்பாத்தி குருமா. வாங்க சாப்பிடலாம். நாங்களும் அதான் சாப்பிட்றோம், சப்பாத்தி குருமா. சரி சாப்பிட்டு முடிச்சிடலாம் பாட்டி. அப்புறம் தெம்பண்ணி ஐஸ்கிரீம் சாப்பிட்றதுக்குள்ள செட் ஆயிடும்னு சொல்லிட்டு உட்காந்துருக்கேன். சரி சாப்பிட்டுட்டு வந்துடுறேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். ஸோ நேற்று நாங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடல, அது இன்னும் ஃப்ரிட்ஜில் தான் இருக்கு. சரி இன்னைக்கு காலையில தான் சாப்பிடலான்னு நேற்று படம் பார்த்துட்டு அப்படியே உட்காந்துட்டோம். இப்போ நம்ம அந்த ஐஸ்கிரீம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். பாருங்க நம்ம குல்ஃபி ஐஸ்கிரீம் நல்லா செட் ஆயிடுச்சு. ஆனால் இப்போ இது எடுக்கணும் இதுல இருந்து. பாட்டி எடுத்துக்கிட்டு பாட்டிமா நான் வச்சுக்கணும் போலையே. வா இங்க பாத்தீங்கன்னா புகை பறக்குது. என் கையில அப்படியே சொட்டுதுக்கு பிறகு புகை பறக்குது. என் கையில அப்படியே சொட்டுது. பாட்டி இது உனக்கு தானே? கல்லு இல்லாத கல்லு இல்ல உனக்கு, கல்லு இல்ல. பாட்டி இந்த ஒரு வேலை நான் சாப்பிட்டுக்கிட்டேன். இது மட்டும் அது வேண்டாம், நான் இதை சாப்பிட்டேன். வேண்டாம் சாப்பிடுமா. சூப்பரா இருக்கு பாட்டி, சூப்பரா இருக்கு. வேண்டாம் போதும் போதும் போதும். ஏய் பாப்பா கூச்சி போட போகணும். செம்மையா இருக்கும். எப்படி இருக்கு பாட்டி? ஒரே சந்தோஷம். நேத்து நைட்ல இருந்து இதை சாப்பிடணும். கிளாஸ் வச்சுக்க கையில. இந்த பிளேட்டு
அவசரம் இல்ல. உப்பு செமையா இருக்கு. குச்சியில புட்டு எத்திரிச்சிருவா போல. உட்காந்தாச்சு என் பாட்டி. சாப்பிட்டு பொறுமையா சாப்பிட்டு பாட்டி, பொறுமையா. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்குமா? செம்மையா இருக்கும். நம்ம எந்த ஒரு சுகருமே இதுல ஆட் பண்ணவே கிடையாது. அதனால நல்லா ஸ்வீட்டா இருக்குல்ல பாட்டி? சூப்பரோ சூப்பர். செம்மையோ செம்ம. இன்னும் அவருக்கு வச்சிருக்க பாட்டி, அவர் ஃப்ரிட்ஜ்லயே வச்சிருட்டா உருகிரும்ல. சாப்பிட தூங்கிட்டு இருக்காரு. இப்பதானே பிம்பாம் அப்படின்னு சவுண்ட் வந்துச்சு. தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க எந்திரிச்சதை அவங்களுக்கு கொடுத்துடலாம். நேத்து போட்ட மேங்கோ மில்க் ஷேக்கும் அப்படியே இருக்கு. கேட்ட என்ன சொல்லுவாங்க, பிம்பாம் நீ எடுத்துட்டு வந்து என் கையில தந்தியா அப்படிம்பாங்க. ஏன் பாட்டி? சூப்பரோ சூப்பர். செம்மையோ செம்ம. ஏன் பாட்டி? ஏய்யா. சோ நீங்க வந்துட்டு மறக்காம போய் ட்ரை பண்ணுங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி வந்து கமெண்ட்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. அதே மாதிரி ட்ரை பண்ணிட்டு அந்த ரெசிபியை எங்களோட இன்ஸ்டாக்கு வந்துட்டு டேக் பண்ணுங்க. எங்க இன்ஸ்டா ஐடி வந்துட்டு பிம்பாம் லைஃப் ஸ்டைல். மறக்காம அதையும் ஃபாலோ பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம சேனல்ல புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம பண்ணுங்க. காமெடி பண்றாங்க. சாப்பிடு சாப்பிடு சாப்பிடு. இங்க பாதி ஐஸ்கிரீம் காணோம். சரி சாப்பிடு சாப்பிடு. என் பாட்டி ஐஸ்கிரீம்ல பிஸி ஆயிட்டாங்க. இப்ப நம்மளுடைய காலை வேலைகள் ஆரம்பிச்சிடும். அப்படியே அதையும் பாக்குறேங்க. பாய். நாளைக்கு vlogல பாக்கலாம். பாய் பாய். நான் சொல்லலையா பக்கத்தால பட்டன் தட்டுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு ஒரு லைக் பட்டுட்டு தட்டி விட்டுருங்க. சரி பாட்டி, டாடா பாய். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் vlogல பாக்குறோம். பாய். கை சூப்பறத விட நீ ரொம்ப சூப்பரியா அப்படின்ட்டு அங்க வந்து பாருங்க. ஐஸ்கிரீம் வாய்க்குள்ள போயிட்டு வருது முழு குச்சி. பாட்டி இன்னைக்கு மீன் வாங்க 3 மணிக்கு போவாங்க. 4 மணிக்கு நம்ம சாப்பாடு செஞ்சு சாப்பிடுவோம். ஆமா பிரியாணி செய்யலாமா இன்னைக்கு? சரி எது வேணா உங்களுக்கு என்ன பிடிக்குதுன்னு செய்யலாம்.